என் தங்கப்பிள்ளையே, சரியாக வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன். என் குழந்தையே, நாளைய விடியல் சரியாக காலை 8:05 நேரத்தில் உன் இல்லத்திற்கு நான் சொல்கின்ற இந்த ஒரு ஆண் நிச்சயமாக வருவார். இவரினுடைய வருகையானது உன் வீட்டிற்குள் எப்பேற்பட்ட மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகிறது தெரியுமா? என் குழந்தையே, எப்பொழுதுமே தன் பிள்ளைகளை பற்றிய கவலையோடு சுற்றித் திரிகின்ற உனக்கு அவர்களின் படிப்பு, அவர்களின் எதிர்காலம் என்று எப்பொழுதும் வேதனைப்படுகின்ற உனக்கு இவையெல்லாம் நல்லபடியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தர இந்த ஆண் உன் இல்லம் தேடி வருகின்றார். இவர் யார்? இவர் வருவதனால் என்ன நடக்கும் என்பதனை எல்லாம் உனக்கு சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். நாளை அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் விடிவது போல முடிகிறது. அதே நேரத்தில் விடியும் போது கூட சற்று பரவாயில்லாததை போல தோன்றுகிறது. ஆனால் முடியும் பொழுது பல கஷ்டம், கவலை, பல பதற்றம், இனி என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பது போன்ற ஒரு எண்ணத்தோடு இந்த வாழ்க்கை இப்படியே சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கும் நேரம் நாம் என்னவெல்லாம் செய்யப் போகிறோம், ஏதுவெல்லாம் செய்யப் போகிறோம் என்பதனை என் குழந்தை சற்று நீ கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, எல்லா நேரத்திலும் நாம் ஆசைப்பட்டது போல நம் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்று சொன்னாலும் சில சமயங்களில் இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு அதிகமாக கொடுத்திருக்கின்றது. நீ ஆசைப்பட்டதை விடவும் உனக்கு அதிகமாக இந்த வாழ்க்கை தந்திருக்கிறதல்லவா? அதையும் நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. எதுவும் கிடைக்கவில்லை, எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லிவிடாதே. நிச்சயமாக நடந்ததை மறந்து விட்டாய் என்றுதான் சொல்ல வேண்டும். என் குழந்தையே, நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னிலையிலும் எப்பொழுதும் மண்டியிடப் போவது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, வாழ்க்கைக்கு எல்லா உறவுகளுமே அர்த்தத்தை கொடுக்காது. சில உறவுகள் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கும். ஒரு சில உறவுகள் மட்டும்தான் வாழ்வதற்கான அர்த்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. அதனால் எந்த நிலையிலும் எல்லோரையும் நினைத்து வருந்தி கொண்டிருப்பதை விட என்ன நடக்கிறது என்பதனை உணர்ந்து அதையெல்லாம் நீ சரியாக யோசனைகளோடு முன்னெடுத்து வா. என் பிள்ளையே, நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என்று நினைப்பதை விட நம்மை இவ்வளவுதான் இவர்கள் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகி விடுவதுதான் உன் வாழ்க்கைக்கு சிறந்தது. யார் உன்னோடு இல்லை என்றாலும் உன் அம்மா நான் இருக்கின்றேன் அல்லவா? வேறெதை நினைத்தும் என் பிள்ளைக்கு கலக்கம் வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை யோசித்து என் பிள்ளை கலங்குவதை விட வாழ்க்கை உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கின்ற பாதையில் நீயும் பயணித்து கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நம்முடைய எண்ணங்கள் மற்றவர்களை காயப்படுத்தாமலும் நம்முடைய எண்ணங்கள் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பத்தை கொடுக்காமலும் இருந்தாலே போதும். எல்லாமுமே நமக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களும் நமக்கான மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்திடுவாய். என் பிள்ளையே, சில விஷயங்கள் புரியாமல் தான் நாம் இந்த வாழ்க்கையில் பல இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். அது என்னவென்று நினைக்கிறாயா? என் குழந்தையே, அதிகமாக ஒருவர் நம்மை நேசிக்கிறார் என தெரிந்த பிறகு அந்த உறவிடம் அலட்சியம் காட்டாது. நம்மை விட்டு எங்கே போய்விடப் போகிறார்கள் என்று சொல்லி யாரையும் நீ ஏளனமாக நினைக்காதே. அந்த உறவு இருக்கும் வரை அதன் அருமை என்னவென்று உனக்கு தெரியாது. அந்த உறவினுடைய அருமை தெரியும் போது அந்த உறவு உன்னோடு நிச்சயமாக நிலைத்திருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, என்ன நடந்தது என்றாலும், ஏது நடந்தது என்றாலும், இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா நிலையிலும் உனக்கான உண்மைகளை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேலும்
என் பிள்ளை, சில விஷயங்களை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். நட்சத்திரம் போல பல உறவுகள் இருந்தாலும் நிலவு போல என்றும் சில உறவுகள் உன் மனதில் நிற்கும் அல்லவா? அவர்களோடு இந்த வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். நீ எனக்கு கொடுக்கின்ற கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்கும் பொழுது அப்போ உன் மீது எனக்கு கோபம் வருகிறது. ஆனால் அதைவிட உன் மீது எனக்கு பாசம் அதிகம். அதனால் நீ எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் என்னால் உன்னை வெறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து சொன்ன அந்த வார்த்தையை நான் மறக்கவில்லை. வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் உச்சத்தை தொடும் பொழுது எல்லோருக்கும் மனநிலை இப்படித்தான் இருக்கும். அதை யாராலும் இல்லை என்று சொல்லிவிட முடியாதல்லவா? என் குழந்தையே, எப்பொழுதுமே புரிதல் இருக்கும் இடத்தில் ஆணவத்திற்கு வேலை இல்லை. அடுத்தவர்களின் ஆலோசனையும் தேவையில்லை. நீயா நானா என்ற போட்டியும் இல்லை. பிரிவிற்கு இடமும் இருக்காது. ஏனென்றால் புரிதலில்தான் அன்பு அழகாக மலரும் என்பதனை நீ மறந்து விடாதே. புரிதல் உள்ள இடத்தில் எல்லா விஷயங்களும் தானாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அடுத்த நிமிடத்தை கூட நாம் ஆள முடியாது என்பது நிஜம். இதில் தேவையற்ற திமிர், வெறுப்பு, ஆணவம் போன்ற குப்பைகளை எல்லாம் நீ தூக்கி சுமக்க வேண்டாம். எந்த நிலை கடந்தும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை அங்கும் இங்கும் தேடித் திரியாமல் உனக்கான உண்மைகளை பெற வேண்டி நீ ஒவ்வொரு நாளும் செய்கின்ற எல்லா சூழ்நிலைகளையும் நீ சரியாக எதிர்கொண்டால் அது போதும். எந்நாளும் உனக்கு நல்லது நடக்கும். என் பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சில உறவுகள் இருப்பார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட உறவுகள் என்று உனக்கு அம்மா சொல்கின்றேன், சற்று கவனமாக கேள். இது போன்ற அடையாளத்தோடு உன் இல்லத்திலும் உன் வாழ்க்கையிலும் யார் இருக்கிறார்கள் என்று சற்று சிந்தித்துப் பார். தனக்கென்ற ஆசைகள் இல்லாத உருவம், விலை மதிக்க முடியாத உறவு, ஓடி ஓடி உழைத்து உடன் இருப்பவர்களை வாழ வைக்கும் ஒரு உருவம், ஓய்வின்றி வேலை செய்து ஓயாமல் நடந்து கவலைகளை எல்லாம் மறந்துவிட்டு கண்ணீர் துளிகளை எல்லாம் மறைத்துவிட்டு சந்தோஷங்களை எல்லாம் தியாகம் செய்துவிட்டு நம் கண் முன்னே நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜீவன். இப்படி ஒரு உறவு உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அவர்களை எல்லாம் காலம் முழுவதும் பொக்கிஷமாக பார்த்து கொள்ள வேண்டும். காலம் முழுவதும் இவர்களை நீ நல்லதொரு வரமாக நினைத்து அவர்களை போற்ற வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் என்னவாக நம்மை மாற்றி இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்த்தால் அவையெல்லாம் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நல்ல நேரம் உனக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை ஏமாற்றியவர்களுக்குத்தான் நீ நன்றியை சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இந்த ஏமாற்றத்தை உனக்கு கொடுக்கவில்லை என்றால், இந்த அனுபவம் உனக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால் இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதுமே பெரிதாக கண்டு கொண்டிருக்க மாட்டாய் என்பதுதான் உண்மை. என் குழந்தையை, அவமானப்படுத்தப்பட்ட ஒருவன் அமைதியாக இருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் அவன் பயந்து விட்டான் என்றோ வருத்தப்பட்டு வின்றோ என்ற அர்த்தமோ கிடையாது. அவன் மிகவும் ஆபத்தானவன் என்ற அர்த்தம். அமைதியாக இருந்து செய்கின்ற செயலை செய்து முடித்து விடுவான் என்ற அர்த்தம். சரி, வெள்ளிக்கிழமை விடியலில் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க தொடங்கியது. வெள்ளிக்கிழமை இரவு என்னவாக இருந்தது என்பதனை நீ மட்டுமே அறிவாய். அப்படியானால் நாளைய விடியலில் உன் இல்லத்திற்கு வரக்கூடியவர் யார் என்று நான் சொல்லிவிட்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் அல்லவா? நாளைய விடியல் சரியாக மணி 8:05 திருவோணம் நட்சத்திரம் ஆரம்பமாகின்றது. திருவோண நட்சத்திரத்தினுடைய அதிபதி ஹயக்ரீவர், விஷ்ணு பகவானினுடைய அவதாரமானவர். ஹயக்ரீவர் குதிரை முகமும் மனித உடலும் கொண்டவர். இவரை விஷ்ணுவின் வடிவமாக கருதி எல்லோரும் வழிபடுகின்றார்கள். ஹயக்ரீவரை
கல்வி தெய்வம் என்றுதான் அழைக்கின்றோம். என் குழந்தையே, இது தசாவதாரத்திற்குள் ஒரு அவதாரம் கிடையாது. இந்த அவதாரத்தை அதற்குள் இணைப்பதில்லை என்பதனை புரிந்து கொள். சரி, இவர் ஏன் கல்வி தெய்வம் என்று அழைக்கப்படுகிறார்? இவர் இருக்கின்ற இடத்தில் அங்கிருக்கின்றவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? மது, கைடவன் எனும் அசுரர்கள் படைக்கும் கடவுளான பிரம்மாவிடம் இருந்த வேதங்களை பறித்து சென்றார்கள். அத்துடன் பாதாள உலகத்திற்கு சென்றனர். அதனை மீட்டுத் தரும்படி பிரம்மா காக்கும் கடவுளான விஷ்ணுவை வேண்டினார். மதுவும் கைடவனும் படைக்கும் தொழிலை செய்ய ஆசை கொண்டனர். அவர்கள் குதிரை முகமுடையவர்கள் என்பதனால் விஷ்ணுவும் குதிரை முகம் அவதாரம் எடுத்து அவர்களோடு போர் புரிந்தார். இந்த ரூபமே ஹயக்ரீவர் என்று அழைக்கப்படுகிறது. அசுரர்களோடு போரிட்டு வேதங்களை எல்லாம் மீட்டு பிரம்மனிடத்தில் கொண்டு சேர்த்தார். மது, கைடவன் அசுரர்களை அழித்த பின்னர் ஹயக்ரீவருக்கு உக்கிரம் தணியாததால் லக்ஷ்மி தேவியை அவர் மடியில் அமர வைத்துள்ளனர். இத்திருவுருவத்திற்கு லக்ஷ்மி ஹயக்ரீவர் என்று பெயர். ஹயக்ரீவருக்கு கல்வி கருவாக இருந்தமையால் கல்விக்கு தெய்வமாகவும், லக்ஷ்மி உடன் இருப்பதனால் செல்வத்திற்கு தெய்வமாகவும் ஹயக்ரீவர் வணங்கப்படுகின்றார் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, தூய மெய்ஞான வடிவமும் ஸ்படிகம் போன்று தூய்மையானவரும் அறிவு யாவற்றிற்கும் ஆதாரமானவருமாகிய ஹயக்ரீவரை வணங்க வேண்டும். நிச்சயமாக அவர் உன் இல்லத்திற்குள் வரும் பொழுது அவர் உன் வாழ்க்கையில் உன்னுடைய குழந்தைகளுக்கான ஞானத்தை வழங்கும் பொழுதும் நிச்சயமாக அது பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் அல்லவா? இவருக்கான விஷயமே ஞானத்தை கொடுப்பதுதான். அப்படியானால் இதை நாம் நிச்சயமாக நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் ஏற்று அவரை உன் இல்லத்திற்குள் வரவழைத்து அவரினுடைய மனதை நீ குளிரச் செய்தால் போதும். என் குழந்தையே, எப்பொழுதுமே ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஒரு சில விஷயங்கள் என்னவென்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நம்மை மிகுதிப்படுத்தி விடாமல், இந்த வாழ்க்கையில் நம்மை எந்த அளவிலும் காயப்படுத்தி விடாமல் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நீ தேடிக்கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் எந்த தெய்வமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் வந்து உதவி செய்யவில்லை என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு நாளைய விடியலில் இவரினுடைய வருகை உன் இல்லத்தில் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டால் போதும். நாளைய விடியலில் கண் விழித்ததுமே உன்னுடைய இல்லம் முழுக்க தீப தூப ஆராதனைகளை காண்பித்து விடு. நிச்சயமாக அவரினுடைய மனது குளிர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்திவிட முயற்சிகளை செய்வார் என்பதனை நீ மறக்காதே. உன் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு கல்வி ஞானத்தை வழங்குவார். எல்லோருடைய மனநிலையும் சீரும் சிறப்புமாக இருக்கும்படி பல நல்ல விஷயங்களை அவர் செய்து கொடுப்பார். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு மன வலிமையோடு அடுத்ததை தேடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பார். என் குழந்தையே, இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்வது உண்மை என்றால் நாளை திருவோண நட்சத்திரத்தன்று லக்ஷ்மி ஹயக்ரீவரை மனதார வழிபடு. செல்வமும் ஞானமும் ஒரு இல்லத்திற்குள் முழுமையாக வர வேண்டும். அப்படி வந்துவிட்டால் போதும், அங்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அங்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் மொத்தமாக என் குழந்தை உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கு நடக்கின்ற எல்லா சூழ்நிலைகளுமே உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கான சந்தோஷத்தையும் நீ வேண்டியதையும் உனக்கு தர இவர் தயாராகிவிட்டார். அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்கிறாய் என்றால் நாளை அவரை மனதார நினைத்து விடு. நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில்
தீப தூப ஆராதனைகளை எல்லாம் போட்டு வருகின்ற தெய்வத்தை மனம் கமிழ அங்கே அமர வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.